ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு குளத்துல தண்ணீர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் தாமரையும் வளர்ந்திருக்கும். அதுபோல நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு நோபலா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்வும் சிறந்திருக்கும். அந்த வகையில நம் வாழ்க்கையினுடைய சிறப்பிற்கும் நம் வெற்றிக்கும் தடைக்கல்லாக இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிர்மறை எண்ணங்கள் என்பது நம்முடைய உளவியலோடு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியா இருக்கு. அதை நம்ம பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்துறோம். இந்த எதிர்மறை எண்ணங்கள் எந்தெந்த காரணங்களால் வெளிப்படுது அப்படிங்கிற ரூட் காசை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த எதிர்மறை எண்ணங்களை ஈஸியா மேனேஜ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும். நிறைய பேர் தாங்கிட்ட இருக்கிற இந்த நெகட்டிவிட்டிஸை ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா தான் பயன்படுத்துறாங்க. அதாவது தோல்வியையோ ஏமாற்றங்களையோ விமர்சனங்களையோ ஒருவர் எதிர்கொள்ளும் பொழுது அதிலிருந்து தன்னுடைய ஈகோவை பாதுகாத்துக் கொள்ள மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சி தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னென்ன காரணங்களால் ஏற்படுதுன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, டிப்ரெஷன். மன அழுத்தத்தில் இருக்கிற ஒருத்தர் இந்த உலகை பார்க்கிற பார்வையே ஒரு நெகட்டிவ் லென்ஸ் வழியா தான் பார்ப்பாரு. தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தனக்கு எதிராக நடக்கிற மாதிரியும் தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தனக்கு எதிரானவர்கள் போலவும் தெரியும். நம்பர் 2, ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர், அதாவது GAD அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான குறைபாடு. இந்த குறைபாடு இருப்பவர்களிடம் நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். GAD அப்படின்னா ஒரு இனம் புரியாத கவலையுடனே காணப்படுவது. அதனாலேயே இவர் பர்சனல், ப்ரொஃபஷனல், ஃபினான்ஷியல், ஹெல்த் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் எதிர்மறையான அவுட்கம், எதிர்மறையான விளைவுகளை மட்டுமே எதிர்பார்த்திருப்பார். நம்பர் 3, கேட்டஸ்ட்ரோஃபைசிங். இதுவும் ஒருவித சிந்தனை குறைபாடு, அறிவாற்றல் சிதைவுன்னு சொல்லலாம். இந்த குறைபாடு உள்ளவர்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகளை மிகைப்படுத்தி அவற்றின் எதிர்மறை விளைவுகளை பெரிதுபடுத்தி சிந்திப்பார்கள். உதாரணத்துக்கு, நான் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா ஸ்கூல்ல பாஸ் பண்ணவே மாட்டேன், என்னோட லைஃபே அவ்வளவுதான், எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறது. இந்த குறைபாட்டினால அவர்களுக்கு மன சோர்வும் கவலையும் மன அழுத்தமும் அதிகமாகி எதிர்மறை சிந்தனைக்கு வழிவகுக்குது. நம்பர் 4, காக்னிட்டிவ் பயாசஸ். நம்முடைய பிரெயின் பல சந்தர்ப்பங்கள்ல நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை தான் இயல்பாகவே அதிகம் உற்று நோக்கும். இத நெகட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த நெகட்டிவ் பயாஸ் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் கெட்ட செய்திகளையும் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களையும் அதிகம் ஒளிபரப்புறாங்க. இதையெல்லாம் அதிகம் பார்க்கறதுனால நமக்கு இந்த உலகத்தின் மேல பய உணர்வு இன்னும் அதிகமாக தான் ஆகுது. நம்பர் 5, எவல்யூஷனரி சர்வைவல் மெக்கானிசம். நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய சர்வைவல் மெக்கானிசம் பயம், கவலை போன்ற நெகட்டிவ் திங்கிங்கை வெளிப்படுத்த காரணமா இருக்கு. இவை காலம் காலமாக மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆதி மனிதன் வேட்டையாடிட்டு இருந்த காலத்துல காட்டு விலங்குகளால் எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாம் அப்படின்ற ஒரு கவலையிலும் பயத்திலும் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே போல மன்னர்கள் காலத்திலும் தனக்கு எதிரிகளால் எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிற பயத்திலும் ஒருவித கவலையிலும் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி காலங்காலமா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய இந்த கவலையும் பயமும் காலங்கள் மாறின பிறகும் மாறாம அப்படியே இருக்கு. இந்த பண்புகள் கடத்தப்பட்டு இன்னைக்கும் நம்முடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விஷயங்களை பத்தி, அதுக்கான சாத்தியக்கூறுகளை பத்தி அதிகம் யோசிக்கிறதுனால நம்ம கிட்ட நெகட்டிவ் திங்கிங் அதிகமாகுது. நம்பர் 6, மென்டல் ஃபில்டரிங். இந்த வகையான குறைபாடு இருக்கிறவங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிற குறைகளை மட்டுமே அதிகம் கவனிப்பவர்களா இருப்பாங்க. தனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருந்தாலும் அவர்களுடைய கவனம் இல்லாத விஷயத்து மேலதான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஆஃப் கப்ல டீ சர்வ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற ஆஃப் கப் டீயை குடிச்சிட்டு போக மாட்டாரு. இல்லாத ஆஃப் கப்காக கேள்வி எழுப்பி பிரச்சனை பண்றவங்களா இருப்பாங்க. நம்பர் 7, சோசியல் அண்ட் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு சோசியல் மீடியாவா இருந்தாலும், நியூஸ் சேனலா இருந்தாலும், மெகா சீரியலா இருந்தாலும் ரொம்பவே சோகமான கவலையான செய்திகளையும் சம்பவங்களையும் தான் ஒளிபரப்புறாங்க. முக்கியமா மெகா சீரியல்லாம் பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை, பழி வாங்குறது, அடுத்தவங்களை கெடுக்கிறது, இப்படி நெகட்டிவிட்டிஸ் கொட்டி கிடக்கிற எபிசோட்ஸ் தான் அதிகம் ஒளிபரப்பாகுது. இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியா பார்க்கறதுனால நம்ம கிட்டயும் இந்த நெகட்டிவிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதுவும் நெகட்டிவ் திங்கிங்க்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த நெகட்டிவ் திங்கிங் என்னென்ன காரணங்களால் வருது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து எப்படி விடுபடலாம்னு பார்க்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்களுக்கு இந்த நெகட்டிவ் திங்கிங் எளிதில் வர வாய்ப்பு இருக்கு. வீட்லயே கார்டனிங் பண்ணலாம், பெட்ஸ் வளர்க்கலாம், இல்ல நல்ல புக்ஸ் படிக்கலாம். இந்த மெகா சீரியல் மாதிரியான நெகட்டிவிட்டிஸ் அதிகம் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை பார்க்காம அவாய்ட் பண்ணலாம். ரெகுலரா வேலைக்கு போறவங்க முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி டிராவல் பண்ணலாம். நம்மளை எப்பவுமே என்கேஜா வச்சுக்கும் பொழுது நெகட்டிவ் திங்கிங்
நம்மளை ஆட்கொள்ளாம நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்ம மனசுல தோன்ற நெகட்டிவ் தாட்ஸை பேப்பர்ல எழுதி அதை எரிக்கணும். இதை கேட்க சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் இதை செய்யும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற பாரம் குறைஞ்சி மனசு லேசானது போல தோணும். அதோட விட்டுறாம பாசிட்டிவிட்டிஸை பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம பழகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, பார்க்குற நிகழ்ச்சிகள், படிக்கிற புக்ஸ், இப்படி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கும்போது நெகட்டிவ் திங்கிங் வராம நம்மளால தடுக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும். ரெகுலரா மெடிடேஷன் பண்ணும்போது நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து நம்மளால கம்ப்ளீட்டா வெளியே வர முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது போல இன்னும் பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களை தவறாமல் வந்து சேரும். நன்றி.